இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காரைக்காலில் திருவள்ளுவர் இயற்கை உணவகம் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு தோசை சாப்பிட்டோம். ஸோ அந்த ரெசிபியை கேட்டுட்டு வந்து தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பீட்ரூட் ஒரு பீட்ரூட் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அதை வடிகட்டிக்கோங்க. ஆக்சுவலி என் பசங்க சின்ன பசங்கனால சாப்பிட மாட்டாங்க. அதுவும் வெஜிடபிள் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த ஜூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் அப்படியே அரைச்சி கூட நீங்கள் மாவில் சேர்த்துக்கலாம். இட்லி மாவு இருக்குது அப்படின்னா அதில் சேர்த்துக்கோங்க. இதை இட்லியாக ஊற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிங்க் இட்லி மாதிரி இருக்கும். நான் வந்து தோசையாக தான் போட போகிறேன். ஸோ நெய் போட்டு தோசை போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி அவங்க கிட்ட கேட்டால் ஒன்றுமே ரெசிபி இல்லை, பீட்ரூட் அரைச்சி ஊற்றின அவ்வளோதான். ஆக்சுவலி இஞ்சி கொஞ்சம் சீரகம் அரைச்சி ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் பெரியவங்க சாப்பிடும்போது நான் ட்ரை பண்ணுறேன். பசங்களுக்காக நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன். மேலே கொஞ்சம் நெய் போட்டு எடுத்து கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அவங்க கடையிலேயே சாப்பிட்ட ஒரு தேங்காய் சட்னி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒரு ரெசிபி மட்டும் தான் சொல்ல முடியும், டைம் பத்தாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.